Please turn your Bibles with me to 1 Chronicles chapter 4 and verse 10. இந்த நாளிலும் ஒன்று நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். By the abundant grace of God, for the past 6 sermons that I preached, we were able to meditate on the same verse on the title, God enlarges us. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 6 முறைகளாக நான் செய்தி கொடுக்க நேரிட்ட பொழுது இந்த குறிக்கப்பட்ட வேத வார்த்தைகளில் இருந்தே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விரிவாக்கத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு வந்தேன். God enlarges us. தேவனாகிய கர்த்தர் நம்மை விரிவாக்குகிறார். How many of you believe that this எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 6 things we studied. இதை சம்பந்தமாக 6 காரியங்களை நாம் இதுவரை கவனித்திருக்கிறோம். Number 1, the process of enlargement. முதலாவது விரிவாக்கத்திற்காக தேவன் வைத்திருக்கிற வழிகள். Number 2, the purpose of enlargement. விரிவாக்கத்துக்குரிய நோக்கம், அதை குறித்து பார்த்தோம். Number 3, the prerequisites of enlargement. மூன்றாவது எப்பொழுது தேவன் நம்மை இந்த விரிவாக்கத்துக்கு உள்ளே கொண்டு போகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். Number 4, principles of enlargement. நான்காவதாக இந்த விரிவாக்கத்திற்கு தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். Number 5, pathways of God's enlargement. ஐந்தாவது தேவனாகிய கர்த்தர் விரிவாக்கத்துக்கு வைத்திருக்கிற பாதைகள் என்ன, அதை குறித்து நாம் பார்த்தோம். Number 6, passion for enlargement. ஆறாவதாக அந்த விரிவாக்கம் உண்டாவதற்கு வேண்டிய ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். By the grace of God, today I want to conclude the sermon series on enlargement with my 7th title, Power for Enlargement. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே அவருக்கு சித்தமாக இருக்குமானால் இந்த தொடராக நான் பிரசங்கம் பண்ணின இதை 7வது பிரசங்கத்தோடு நான் முடிக்க இருக்கிறேன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இந்த விரிவாக்கத்திற்கு வேண்டிய வல்லமை. Power for enlargement. விரிவாக்கத்திற்கான வல்லமை. I realize that God enables us to find enlargement with our participation and his power brought together. தேவனாகிய கர்த்தர் நம்மை விரிவாக்கத்திற்கு உள்ளாக்குகிற பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய விருப்பத்தையும் அவர் நமக்கு அடிக்கிற வல்லமையும் கொண்டு அந்த விரிவாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார். Our partnership and his power. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது, அதே போல தேவனுடைய வல்லமையும் அங்கு இருக்கும் பொழுதுதான் அது உண்டாகிறது. When we do our part and when God brings his part, enlargement is a surety. நாம் நம்முடைய பங்களிப்பை அங்கே வைக்கிற பொழுது, நாம் அதிலே பங்கு பெறுகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அதற்குள்ளே தம்முடைய வல்லமையை அனுப்பி ஆண்டவர் உண்டாக்க வேண்டிய விரிவாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறார். I truly believe enlargement is not simply merely an activity merely from the side of mankind. நான் பொதுவாக விசுவாசிக்கிறதெல்லாம் இந்த விரிவாக்கம் என்று சொல்லுவது தனியே மனிதனுக்குரியதாக, மனிதன் சம்பந்தப்பட்டதாக, மனிதன் மாத்திரமே செய்கிறதாக இருக்கிறதில்லை. If it could have been achieved merely by man's effort, Jabez would not have prayed to God and said, "Enlarge my coast." ஒருவேளை அது மனித முயற்சியினால் மாத்திரமே ஆகிற காரியமாக இருக்குமானால், அது மனிதன் மாத்திரமே சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குமானால், நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி யாபேஸ் தேவனை நோக்கி அவன் ஜெபித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But the moment Jabez prays, "Enlarge my coast," he was declaring, "Lord, I need your intervention. I need your power. I need your strength so I can enlarge."
எப்பொழுது இந்த யாபேஸ் தேவனை நோக்கி என்னுடைய எல்லையை விரிவாக்க வேண்டும் என்று அவரை நோக்கி ஜெபித்தானோ அந்த வேளையிலே அவன் தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், தேவனுடைய வல்லமை அதற்குள்ளே வர வேண்டும், தேவன் இல்லாவிட்டால் இந்த விரிவாக்கம் உண்டாக முடியாது என்பதை அறிந்திருந்தான். See, prayer is not merely an appeal that we make to God. ஜெபம் என்று சொல்லுவது ஏதோ ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பது மாத்திரம் அல்ல. Prayer doesn't merely declare our belief in God. நான் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக செய்யப்படுவது மாத்திரம் ஜெபம் அல்ல. Prayer is not just a time where we commune with God. நான் தேவனோடு கூட தொடர்பிலே இருக்கிறேனே அதுதான் ஜெபம் என்பது மாத்திரமும் அல்ல. Prayer is also a time when we admit and acknowledge our inability to perform a particular task. ஆனால் அதே வேளையில் இந்த ஜெபம் என்று சொல்லுவது தேவனுக்கு முன்பாக வந்து என்னுடைய இயலாமையை, என்னுடைய முயற்சிக்கு மேலாக ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்பதை, நான் மாத்திரமே காரியத்தை சாதித்து விட முடியாது என்பதை தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்ளுகிறதாயும் இருக்கிறது. Prayer is a place where we can boldly express our barrenness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இயலாமையை நாம் தைரியமாக தேவன் முன்னே சொல்லுவது ஜெபம் அருமையான ஒரு இடம். It is a cry of our hearts where we cry for the manifestation of God's power in our weakness. நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலம் விளங்கும்படி தேவனை நோக்கி கதறுகிறது ஜெபத்திலே ஒரு பெரிய அனுபவம். Hallelujah. Hallelujah. Jabez said, Lord, I understand that it is not by my might, it is not by my power. I need the power of your strength to come and empower me so I can enlarge my territory. யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்கு இருக்கக்கூடிய திறமைகளினால் அல்ல, நீர் இல்லாவிட்டால் இந்த இடத்திலே எந்த வெற்றியையும் என்னால் பெற முடியாது என்பதை அறிந்திருந்ததனாலே தான் என்னுடைய எல்லைகளுக்குள்ளே நீர் இருக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். I need your strength to empower me. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய பலத்தை நீர் தந்தால் மாத்திரமே எனக்கு இது சாத்தியமாகும். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This morning, by the grace of God, I'm going to share 4 ways God displays His power in our life so we can enlarge. நாம் விரிவாக்கத்தை அடையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரக்கூடிய 4 வல்லமைகளை குறித்து இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேச போகிறேன். You can note it down, then I will explain it. நான் முதலாவது இதை சொல்லுகிற வேளையிலே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், பின்பு நான் இதை உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். Number 1, முதலாவது the power of foundation. அஸ்திபாரத்தின் வல்லமை. The power of foundation for enlargement. வாழ்க்கையிலே விரிவாக்கம் உண்டாவதற்கு அஸ்திபாரத்திலே வல்லமை தேவையாக இருக்கிறது. Number 2, இரண்டாவது the power of favor. இரண்டாவது தயவின் வல்லமை. The power of favor. இரண்டாவது தயவினால் வருகிற வல்லமை. Number 3, the power of fame. மூன்றாவது புகழினால் அல்லது கீர்த்தியினால் வருகிற வல்லமை. The power of fame. நமக்கு கிடைக்கிற புகழினாலே வருகிற வல்லமை. Number 4, the power of fellowship. நான்காவது ஐக்கியத்தினால் உண்டாகிற வல்லமை. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 1, the power of foundation which helps us to expand in our life. முதலாவது அஸ்திபாரத்திலே வல்லமை இருக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. Genesis chapter 49 verse 22 to 24. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால், I will only read verse 22. நான் 22வது வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். Joseph is a fruitful bough, even a fruitful bough by a well, whose branches run over the wall. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். This is a beautiful passage describing the enlargement that came upon the young man Joseph. யோசேப்பு என்று சொல்லுகிற இளைஞனுடைய வாழ்க்கையிலே உண்டான விரிவாக்கத்தை குறித்து அருமையாக எடுத்து சொல்லுகிற வேத வாக்கியம் இது. If you look at his life, the Bible says he was like a fruitful vine. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவன் நல்ல கனி தருகிற ஒரு கொடியை போல இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. And then the Bible says his branches were not contained within a wall, but it spread over the wall.
இன்னும் அவனை குறித்து சொல்லுகிற பொழுது அவனுடைய கொடிகள் படருகிற கொடிகளாக, ஒரு சுவருக்குள்ளே அடங்கி இருக்கிற கொடிகளாக அல்ல, அந்த சுவரை தாண்டி படருகிற கொடிகள் என்று சொல்லப்படுகிறது. That talks about enlarged life. இது எதை குறித்து பேசுகிறது? வாழ்க்கையில் உண்டாகிற விரிவாக்கத்தை குறித்து பேசுகிறது. How did it happen? இது எப்படி அங்கே சம்பவித்தது? How could Joseph's life become fruitful, and how could Joseph's life become like a branch that would spread? இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு கனிதரும் வாழ்க்கையாக, அவனுடைய கொடிகள் படருகிற வாழ்க்கையாக மாறியதென்றால் அது ஏன் அப்படி மாறியது? There's a beautiful secret hidden in the middle of that verse. அந்த வார்த்தைகளின் நடுவே நீங்கள் கவனிப்பீர்களானால் அதற்கான ரகசியம் அங்குதான் இருக்கிறது. The Bible says he was a fruitful bough by the well. நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. He was a fruitful bough by the well. அவன் நீரூற்று அண்டையிலே இருக்கிற ஒரு கனிதருகிற செடி. Now listen to this. இதை நன்றாய் கவனியுங்கள். The world is seeing his fruitful branch. அந்த உலகம் பார்க்கிற பொழுது அவனுடைய கனிதருகிற அந்த செடியை தான் பார்க்கிறது. The world is looking at a branch that is spreading over the walls. இந்த உலகம் பார்க்கிற பொழுது ஒரு கொடியானது சுவரை தாண்டி படர்கிறதை மாத்திரமே பார்க்கிறது. But what the world does not see is a root hidden under the plant, under the soil, that is finding its sap, that finding its energy, that finding its resource from a well of water. ஆனால் இந்த உலகம் எதை பார்க்க மறுக்கிறது அல்லது அதனுடைய கண்களுக்கு எது புலப்படவில்லை என்று சொன்னால், அந்த கொடி இருக்கிற நிலத்திற்குள்ளே மறைந்து அந்த மண்ணுக்கு கீழே வேர் விட்டு அந்த வேருடைய நீர்க்கால்களை நோக்கி அந்த வேர்கள் செலுத்தப்பட்டிருக்கிறதை அது காண்கிறதில்லை. From the outside things look very very beautiful, small, very very flourishing, very interesting, but deep inside where eyes cannot see, there is a foundation that is laid under it. வெளியிலே இருந்து பார்க்கும் பொழுது அந்த மரத்தினுடைய செழிப்பை பார்க்கிறோம், அதனுடைய தோட்டத்தை பார்க்கிறோம், அதனுடைய பசுமையை பார்க்கிறோம். ஆனால் கீழே பார்க்கிற பொழுது அங்கே ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேரிலிருந்து போகிறதான வேர்கள் எல்லாமே அது நீர் கால்களாக மாறி அது ஊற்றை தொட்டுக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறது. God uses foundation as a powerful weapon to make our lives flourish and also expand. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கை மேலே வளரும்படி, செழிக்கும்படி, எல்லைகள் விரிவாகும்படி அஸ்திபாரங்களை பயன்படுத்துகிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. If you look at the life of Joseph, நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் the brothers were seeing the multicolored coat. அவனுடைய சகோதரர்கள் அவன் அணிந்திருந்த பலவர்ண வஸ்திரங்களை மாத்திரமே பார்த்தார்கள். But they did not see, the world did not see the hatred that was hidden in the family, that the world did not see. உலகம் எதை காணவில்லை என்று சொன்னால், உலகத்துடைய கண்களுக்கு எது புலப்படவில்லை என்று சொன்னால், அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த சகோதரருடைய இருதயத்துக்குள்ளே இருந்த பொறாமையை அவர்கள் காணவில்லை. His father saw Joseph with his beautiful coat. இந்த தகப்பனாகிய அந்த யோசேப்புடைய தகப்பன் அவரை பார்க்கிற பொழுது ஒரு பல வர்ண அங்கியை அணிந்திருக்கிற ஒரு மகனாக பார்த்தார். But the smart man Jacob was not able to identify bloodthirsty brothers to whom he sent Joseph to. ஆனால் அதே தகப்பனாய் இருக்கக்கூடிய யாக்கோபு நல்ல அறிவுள்ளவனாய் இருந்து கூட அவனுடைய சகோதரர்கள் இந்த யோசேப்பின் மேல் பொறாமை வைத்திருக்கிறதை அறியாதவனாக யோசேப்பை அவனுடைய சகோதரனிடத்திலே அனுப்புகிறார். There was a hidden life behind what those beautiful coats. நாம் அணிந்திருக்கக்கூடிய அழகான வஸ்திரங்களுக்கு பின்பதாக பலவிதமான காரியங்கள் இருக்கிறதை மறந்து விடக்கூடாது. Potiphar saw Joseph as a very very prosperous man. இந்த போத்திபாரானவன் யோசேப்பை பார்த்த பொழுது ஒரு நல்ல காரிய சித்தி உள்ள மனிதனாக அவனை பார்த்தார். He realized that God was with Joseph and whatever you put in his hand will prosper. இந்த யோசேப்பு தேவன் யோசேப்போடு இருக்கிறதுனாலே அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதை இந்த போத்திபார் பார்த்தார். Now you must know that Potiphar is an army general. இந்த போத்திபார் என்று சொல்லுகிறவன் ஒரு ராணுவத்திலே தலைவனாய் இருக்கிறவன். He is able to decipher the background tasks and the schemes of the enemy.
அந்த போர் தளபதியாக அவன் இருக்கிறதுனாலே எதிரிகள் போடக்கூடிய போர் திட்டம் என்ன, எதிரிகளுடைய போர் தந்திரம் என்ன, இதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் உள்ளவன். But he was not able to find out the schemes that his own wife was sewing behind his back. ஆனால் அவனுடைய முதுகுக்கு பின்னாக அவனுடைய மனைவியானவள் போடுகிற அந்த கொடுமையான திட்டத்தை அவன் அறியவில்லை. If you go and ask Joseph, people who see Joseph, they say, உனக்கு என்ன பார்க்கல, you are having multicolored coat, you are sitting with your father, you are sitting on the throne. People will say so many things. இந்த யோசேப்பை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்வார்கள், இந்த யோசேப்புக்கு என்ன பார்க்குற, அவனுக்கு அப்பா அருமையான ஆடை தைத்து கொடுத்திருக்கிறார், பல வர்ண அங்கியை அணிந்திருக்கிறான், அவன் போரிடமெல்லாம் செழிப்பாக இருக்கிறது, இப்பொழுதோ ராஜ அரண்மனையிலும் உயர்வான அந்தஸ்துக்கு வந்து விட்டான் என்று அவனிடத்தில் சொல்லலாம். If you read Genesis 41 verse 42 to 43, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 41 42 இருந்து 43 வரை உள்ள பகுதிகளை படித்தால், there you see the moment Joseph went to Pharaoh, what all he got the ring of Pharaoh, he got the nice linen of Pharaoh, he got gold chain in his neck, he was riding in the second chariot, he was sitting on the second throne of Pharaoh. Everything looked like very comfortable. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது, அவன் இந்த பார்வோனிடத்திலே வந்து சேர்ந்த பொழுது, பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவனிடத்திலே கொடுக்கிறான், மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறான், அவனுடைய கழுத்திலே பொன் சரப்பணியை கொடுக்கிறான், அவன் போகிறதற்கு அடுத்த ரதத்தை கொடுக்கிறான், அவனுக்கு ராஜாவுக்கு பக்கத்திலேயே ஆசனம் போட்டு அமர வைக்கிறான். The world will see all this. இதை எல்லாவற்றையும் வெளியில் இருந்து பார்க்கிற உலகம் பார்க்கும். But if you go to Joseph and ask him, how did you get this enlargement? இந்த யோசேப்பிடத்திலே போய், அருமையான யோசேப்பே, இந்த விரிவாக்கங்களை எல்லாம் நீர் எப்படி பெற்றீர் என்று கேட்போமானால், he will tell you from Psalm 105. அவர் 105ஆம் சங்கீதத்திலே இருந்து இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடும். The Bible says in Psalm 105 verse 17 to 19, 105ஆம் சங்கீதத்துடைய 17 இருந்து 19 வரை உள்ள வசனங்களிலே, the Bible says they hurt his feet with fetters. அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். He was laid behind iron bars. அவனை சிறைக்கு பின்பதாக இரும்பிலே அடைத்து வைத்தார்கள். The word of God tried him. தேவனுடைய வசனம் அவனை அப்படியே புடமிட்டுக் கொண்டிருந்தது. இதெல்லாம் background, all these are background tasks. இதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பின்னணியிலே நடந்த சம்பவங்கள். But what you see outside is prosperity. ஆனா வெளியில உலகம் பார்க்கும் பொழுது அவனுடைய செழிப்பை மாத்திரமே உலகம் பார்த்தது. நீ நிறைய பேர் வந்து நல்ல செழிப்பாக இருக்கிறவங்கள பார்த்த உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு கார் இருக்குது, உங்களுக்கு வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த ஆளை போய் கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் பட்ட பாடு ஆண்டவருக்கு தான் தெரியும். சில பேர், உங்களுக்கு என்னங்க, பெரிய சர்ச்சு, போய் கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. அது பெறதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் போட வேண்டியிருந்தது. There is a huge foundation that goes behind a prosperous and successful life. ஒரு வாழ்க்கையிலே செழிப்பும் வெற்றியும் அடைய வேண்டுமானால் அதற்கு பின்பாக உள்ள காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆழமான ஒரு அஸ்திபாரம் அங்கே இடப்பட்டிருக்க வேண்டும். I was thinking about this. நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். In verse 105 verse 17, 105ஆம் சங்கீதத்துடைய 17வது வசனத்திலே, the Bible says God sent a man before them. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அனுப்புனது சொல்லுங்க? தேவன். சொல்லுங்க, யார் அனுப்புனா? கர்த்தர் அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? வணங்கும். என்ன பண்ணியிருக்கலாம்? அப்பா மடியிலேயே 13 வருஷம் உட்கார வச்சு, அப்பா நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விழா, நீ எங்கே போயிரு, எகிப்துக்கு போப்பா அப்படின்னு ஆண்டவர் அனுப்பலை. எல்லாரையும் விட்டுட்டு முன்னாலே அனுப்பிட்டாராம். இந்த முன்னாலே அனுப்புனார் எதுக்கு? முடிசூட்டு விழாக்கா? எதுக்கு அனுப்புனார் சொல்லுங்க? வீட்டு வேலை செய்கிறதுக்கு. எதுக்கு அனுப்புனார்? போய் கடினமான வாழ்க்கைக்கு, கஷ்டப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, தனிமையை அனுபவிக்கிறதுக்கு,
சிறைவாசம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அனுப்பிட்டாராம். இந்த முன்னாடியே அனுப்புனதுனால தான் பின்னாடி வந்தவன்லாம் காலில் விழுந்தான். முன்னாடியே போகாமல் பின்னாடி வர்றேன்றவன் காலில் தான் விழணும். ஆனால் முன்னாடியே போய் நான் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறேன்றவன் எங்கே இருப்பான்னா ராஜாவை பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் முன்னாடி போக போகிறீங்களா பின்னாடி வர போகிறீங்களா? நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. எதுக்கு தெரியுமா? சிங்காசனம் இருக்குன்னா முன்னாடி வருவாங்க. பாடு இருக்குன்னா வேணாம் பிரதர் நான் அப்புறமா வரேன். சில பேர் சொல்லாமலே கிளம்பிடுவாங்க பாருங்கள். பிரச்சனை வருதுன்னா சொல்லாமலே கிளம்பிடுவாங்க. ஆனால் யோசேப்பை காட் சென்ட் ஹிம் பிஃபோர். ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை முன்னாடியே அனுப்புகிறார். வாட் ஃபார்? எதற்காக? 13 years lay the foundation. அவன் 13 வருடங்கள் அந்த அஸ்திபாரத்தை அவன் போட வேண்டும். Suffer shame. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை அனுபவிக்க வேண்டும். Endure persecution. அவன் வாழ்க்கையிலே உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும். Endure betrayal. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றப்பட்ட உணர்வென்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். Suffer in the hand of enemies. அவன் எதிரிகளுடைய கையினாலே அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். All of them hard pile foundations. இது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலே கடினமான அஸ்திபாரங்களாக போடப்படுகிறது. But the 11 brothers had no share of any problem that this fellow went through. இந்த யோசேப்பு என்னவிதமான துக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் உபத்திரவங்களுக்குள்ளாக போனானோ அது ஒன்றையுமே அவனுடைய 11 சகோதரர்களும் அனுபவிக்கவில்லை. What is the difference? அங்கே வித்தியாசம் என்ன? Joseph sits on the throne. யோசேப்பு சிங்காசனத்தில் அமருகிறான். And the brothers, even though they come into Egypt, they are still shepherds. அவனுடைய சகோதரர்கள் எகிப்துக்குள்ளே வந்தாலுமே கூட அப்பொழுதும் அவர்கள் மேய்ப்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். God always sends us before so he can establish the power of foundation in our lives so we can prepare for the wonderful expansion God has in the future. தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்னாடியே அனுப்புறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த மூலமாக நாம் அஸ்திவாரத்தை போடுகிறோம். அந்த அஸ்திவாரத்தை போடுகிறதன் மூலமாக தேவன் நம்முடைய விரிவாக்கத்தை உண்டாக்கி அதற்குள்ளே செழிப்பையும் கட்டளையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் இந்த கஷ்டம்னாலே வேணான்றுவாங்க. சில பெற்றோர் சொல்றது நாம் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது. நாம் பட்ட கஷ்டத்தை யார் படக்கூடாது? என் பிள்ளைங்க படக்கூடாது. இப்படி பிள்ளைங்களை கஷ்டம் இல்லாமலே வளர்த்து வளர்த்து அவன் கடைசி வரைக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம பட்ட கஷ்டத்தில் கொஞ்சமாவது யார் படணும்? நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்த்ததுனால அவன் வளர மாட்டேங்கிறான் பாருங்க. நம்ம எப்படி வளர்ந்தோம்னா கஷ்டப்பட்டு தானே வளர்ந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? நிறைய பிள்ளைங்களுக்கு நான் என் பசங்கத்தை கேட்டால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்களுக்கு என்ன இப்படிலாம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு வீட்டுக்கு அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டம் இல்லாமல் மேன்மை கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்கள் நிறைய பிள்ளைங்க கஷ்டமே படாமல் வளர்கிறார். நம்ம நினைக்கிறோம் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது பிரதர், அவங்க அப்படியே சொகுசாக வளரணும், அவங்க கேட்குறதெல்லாம் உடனே கொடுத்துடணும், நம்ம தான் அன்றைக்கி அனுபவிக்காமல் வளர்ந்துட்டோம், இன்றைக்காவது பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். இல்லை இல்லை, பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. நாம் கொஞ்சம் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க பண்ணணும். அந்த கஷ்டம்தான் என்ன செய்யும்னா ஆழமான அஸ்திபாரங்கள் அவங்க வாழ்க்கையில் போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டங்களால் தான் அவங்க பணத்தினுடைய விலைன்னா என்னன்னு தெரியும், அவங்களுக்கு பொருட்களை வாங்குறதுனா விலை என்னன்னு தெரியும். அந்த ட்ரபுள் வரும்போது தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்க்கையை வளர்த்து விடுவார்கள். கஷ்டமே இல்லாமல் வளர்ந்து எல்லாம் கேட்கும்போது கையில் கிடச்சா அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் எதுக்குமே விலை தெரியாது. பாருங்கள், விலை தெரியாது. இன்றைக்கி 13 வயசில் செல்ஃபோனு, 16 வயசில் பைக்கு நல்லா வாங்கி கொடுத்து நல்லா நீங்கள் சொகுசு காட்டுறீங்க பிள்ளைங்களுக்கு. அது நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் காலம் போக 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 அவர்களுக்கு வாழ்க்கையை கருத்தோடு வாழ்வதற்கு கடினமாய் உழைத்து சம்பாதிக்க வேண்டுன்ற ஒரு பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே டிமாண்ட் பண்ணியே வாங்குகிற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. சில பேர் பாருங்கள் கட்டாயப்படுத்தி காரியங்களை வாங்கி கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினா வாங்கி கொடுத்துருவாங்களா? நீங்களாம் கட்டாயப்படுத்தினா கட்டி போட்டு உதைப்பார்கள் இல்லை? அது அந்த காலம். இன்றைக்கி அவன் அழுகுறான்னா உடனே போய், அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்றான் பாஸ்டர், உடனே அவன் கேட்குறத கொடு. அப்போ என்ன ஆகுது? ஓ, இப்போ அழுதா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேண்டியது கிடைக்கும். அவன் எப்படிங்க வளருவாங்க, எப்படி படருவாங்க,
கர்த்தருடைய நியமனம் என்னன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை, எவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கலாம், கர்த்தருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குறதுக்கு முன்னால ஒரு வல்லமை அவங்க வாழ்க்கையில் அனுப்புகிறார். ஒரு பெரிய பவர் என்னன்னா, த பவர் ஆஃப் ஃபவுண்டேஷன். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம் போட்டு தான் கர்த்தர் அவங்கள மேலே தூக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. I tell you, Joseph is a fruitful bough. இந்த யோசேப்பு கனி தருகிற ஒரு செடி. But go under him. ஆனால் அவனை கீழே பார்ப்போமானால் He has a deep root. அவனுடைய வேர் அங்கே பற்றி இருக்கிறதை நீங்கள் பார்க்க The முடியும். root is going above the rocks, it's going through the soil, it is fighting against the insects, it is going through all the trials and finding the source of water. அந்த வேரானதை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது மண்ணினூடாக கற்களினூடாக அங்கே இருக்கிற பூச்சி புழுக்களுக்கு எதிராக போய் எப்படி ஆகிலும் நீரூட்டை அது தொடுகிறது. And then it stays strong and continues to flourish. அதனாலே அது வல்லமையாக அந்த இடத்திலே நிலை நிற்கிறது மாத்திரமல்ல, மேலே செழித்து வளருகிற ஒரு கொடியாகவும் Look மாறுகிறது. at any successful person. யாரா இருந்தாலும் சரி, ஒரு வெற்றியாளனா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள். No pain, no gain. அவர்கள் அதற்காக கிரயத்தை செலுத்தாதிருந்தால் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றி அவர்களால் பெற்றிருக்க முடியாது. Sow in tears, reap in joy. அவர்கள் கண்ணீரோடு விதைத்தால் மாத்திரமே கம்பீரமாய் அறுத்திருக்க முடியும். Hallelujah. Hallelujah. Look at David. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. In one day he became a national hero. ஒரு நாளிலே ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு தேசம் முழுவதுமே சந்தோஷப்படத்தக்க ஒரு மனிதனாய் The மாறினார். whole land is singing his praise. Saul has killed his thousands, David is 10,000s. அந்த தேசம் முழுவதுமே ஒரு பாடலை பாடுகிறார்கள். அங்கே சவுல் கொன்றது 1000, இந்த தாவீது கொன்றதோ 10000. But did it happen in one day? ஆனால் அது ஒரு நாளில் நடந்த சம்பவம் தானா? Was it just an overnight experience? ஒரு இரவிலே நடந்து விட்ட ஒரு சம்பவம் தானா? David comes and tells the story to Saul. இந்த சவுலிடத்திலே வந்து இந்த காரியத்தை அந்த தாவீது சொல்லுகிறார். He says, when I was deep in the forest, when no eye saw me, when I was having a few little sheep of my father, a lion and a bear once came to take away my sheep. நான் வனாந்திரத்திலே காடுகளிலே என் தகப்பனாருக்கு இருந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு வேளை இருந்தது. அந்த வேளையில இந்த ஆடுகளை பிடித்து கொண்டு போகும்படி ஒரு விசை கரடியும் இன்னொரு விசை சிங்கமும் வந்தது. And he said, the servant of God, myself, I went and fought the lion and the bear and I saved my sheep. அவன் சொன்னான், கர்த்தருடைய அடியானாகிய நான் இதை யாருடைய கண்களும் காணவில்லை, நான் போய் அந்த கரடியை அந்த சிங்கத்தை அதை ஜெயித்து என்னுடைய ஆடுகளை காப்பாற்றினேன். And he says, the same God who delivered my sheep from the paw of the lion and the bear, he will also deliver me from the hand of the Philistine. கரடிகளுக்கும் கைக்கும் சிங்கத்துடைய கைக்கும் தப்புவித்த அதே கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று அவன் தைரியம் கொண்டு சொன்னான். Hallelujah. What was he saying? அவன் சொல்லுகிறது என்ன? I have already have my private victories. என்னுடைய வெற்றிகள் அந்தரங்கத்திலே நான் எடுக்க வேண்டிய வெற்றிகளை நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். God took me through those testing times. இப்படிப்பட்ட பரீட்சிக்கத்தக்க நேரங்களுக்கூடாக கர்த்தர் என்னை கொண்டு போனார். God took me through rehearsals. ஆண்டவராகிய தேவன் ஒத்திகை பார்க்கிற இடங்களிலே என்னை வைத்து அந்த ஒத்திகையை நடத்தினார். God put my foundation to trust in God in my lonely hours. என்னுடைய தனிமையின் நேரங்களிலே நான் தேவனை மாத்திரமே நம்ப வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பால பாடத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். Now today I am facing a public challenge. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய எதிரிக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு திறந்த ஒரு சவால் அங்க இருக்கிறது. And he says, I will also win this. அதிலும் நான் வெற்றி எடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. தன்னந்தனியா தேவன் நமக்கு வெற்றிகளை கொடுக்கிற பாடங்களை தேவன் நம்மை பயிற்றுவிக்கும் போது நம்ம எங்க போயிடுவோம்னா, ஒரு நாள் தேவன் நம்மை வெளியரங்கமாக்குவார். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். So the first power that works from the hand of God is the power of foundation. தேவனுடைய கரத்திலிருந்து வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற முதலாவது வல்லமை அது அஸ்திவாரத்தின் வல்லமை. Sometimes we only expect God to have open doors for us. சில வேளைகள் ஆண்டவர் நமக்கு முன்பாக திறவுண்ட வாசலை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want God to bring us through easy wide roads. ஆண்டவராகிய தேவன் இலகுவான பெரிய வழிகள் கூடாக நம்மை கொண்டு போக வேண்டும் என்று We விரும்புகிறோம். want flat pathways. எங்களுடைய வழிகளிலே எந்த விதமான கோணல் மாணலும் இல்லாதபடி நேரான வழியாய் இருக்க வேண்டும் என்று But that's not விரும்புகிறோம். how starts this process. ஆனால்
ஆண்டவராகிய தேவன் காரியங்களை ஆரம்பிக்கிற பொழுது அவர் அப்படி ஆரம்பிக்கிறதில்லை. He starts with a deep foundation. ஆண்டவராகிய தேவன் ஆழமான அஸ்திவாரத்தோடு கூட ஆரம்பிக்கிறார். The beginning is painful. அந்த ஆரம்பம் நமக்கு வேதனை அளிக்கும். The beginning is demands a lot of sacrifice. அதிலே அந்த காரியத்திலே நாம் தியாகமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் The எதிர்பார்க்கிறார். beginning, God leads us through path where we have to pay a price for the prize in the end. கடைசியிலே பெற வேண்டிய பரிசுக்காக நாம் செலுத்த வேண்டிய விலைக்கிரயத்தை முன்னமே செலுத்த வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் Don't எதிர்பார்க்கிறார். think this is a curse from God. ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து நாம் வருகிற ஒரு சாபமாக நீங்கள் இதை கருதக்கூடாது. சில பேர் கஷ்டம்னு பேசினாலே சாபம்னு நினைக்கிறாங்க. இல்ல, தப்பு. அது சாபம் கிடையாது, அது தேவன் வைத்த நியதி. அதுல தான் தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேர் விடுறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் மேலே மட்டும் வளருவேன்னா 50 அடி வளர்ந்தா என்னங்க ஆகும்? ஒரு சின்ன காத்திருச்சா பொத்துன்னு விழுந்துரும் கீழே. ஆனால் அந்த கீழே போய் ஆழமாக வேர் விட்டு 20 அடி 30 அடி 40 அடி வேர் விட்டா மேலே வர்ற 60 அடி மரமும் எத்தனை காற்று அடித்தாலும் நிமிர்ந்து நிற்கும். ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் இந்த கஷ்டத்தை எப்பவுமே தொடர விட மாட்டார். At the age of 30, he was standing before the king. 30 வயது அவனுக்கு ஆகும் பொழுது அவன் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். Hallelujah. Hallelujah. After 30, no more loneliness, no more pain, no more trials, no more temptations, no more prison sentence, nothing. அந்த 30 வயதுக்கு பிறகு அவனுக்கு சோதனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, பரீட்சை பார்க்கிற அனுபவங்கள் இல்லை, சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை இல்லை, அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அது ஓடுகிறது. After 30, no rehearsal. அந்த 30 வயதுக்கு பிறகு அவன் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. All rehearsals are over before 30. அந்த 30 வயது அவனுக்கு வருவதற்கு முன்பே நடக்க வேண்டிய சம்பவங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் அவன் கற்றுக்கொண்டு விட்டான். I tell you, that's why God sent him before them. அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அவனை அனுப்பினார். Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில தரணும். ஆமென். என்னை கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க ஆண்டவரே, என்னை போட்டு உடச்சு நொறுக்கி என்னை ஆயத்தப்படுத்தி என்னோட சகோதரரே என்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என் எல்லை விஸ்தாரமாக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உள்ள ஆழமாக எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க, எனக்குள்ள ஃபவுண்டேஷன்ஸை போடுங்க ஆண்டவரே. Let your power take me through real tough drills in my life. ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய நடத்தலின் ஊடாக நான் இந்த கஷ்டங்களுக்கு வேதங்களுக்காய் செல்லட்டும் ஆண்டவரே. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். The second power that God enables us to find enlargement. இரண்டாவது, ஆண்டவராகிய தேவன் இந்த விரிவாக்கத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாக்குவதற்கு இரண்டாவது எப்படிப்பட்ட வல்லமையை தருகிறார்? Esther chapter 2 verse 17. எஸ்தருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனம். And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins, so that he set the royal crown upon her head and made her queen in the stead of Vashti. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. We all are very familiar about the story of Esther. இந்த எஸ்தருடைய சம்பவமும் அவருடைய வாழ்க்கை சரிதமும் நமக்கு நன்றாய் தெரியும். Now you understand that Esther is a Jewish girl who is a captive in the kingdom of Ahasuerus. இந்த அகஸ்வேருடைய ராஜ்யத்திலே, இந்த ராஜ்யத்துக்குள்ளே ஒரு சிறைப்பட்டு போன பெண்ணாக வந்தவள் தான் இந்த எஸ்தர். She does not have a father and a mother, both are dead. அவளுடைய தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, இருவருமே மரித்து போனார்கள். Generally speaking, she does not have any credentials whatsoever to become the queen of the land. சாதாரணமாக பார்த்தால் ஒரு நாட்டினுடைய ராணியாக ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் தேவையோ அது எதுவுமே இந்த எஸ்தர் இடத்தில் இருக்கவில்லை. She is not born in a palace. அவள் ஒரு அரண்மனையில் பிறந்த ஒரு பெண் அல்ல. She is not the daughter of a king. அவள் ஒரு ராஜனுடைய குமாரத்தியும் அல்ல. She is not from an upper class family. அவள் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பெண்ணும் அல்ல. She does not have any background whatsoever, so Ahasuerus could choose her to be the next queen
queen of the land. அந்த தேசத்தினுடைய அடுத்த ராஜாத்தியாக அகேஸ்வேரு ராஜா அவளை தெரிவு செய்வதற்கு அவளிடத்தில் காணப்பட வேண்டிய எந்த தகுதியும் இல்லாதவள் தான் இந்த எஸ்தர். But a girl who had no background whatsoever, the Bible says she rose up to a very, very formidable position. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்ட எந்த பின்னணியும் இல்லாத ஒரு பெண்ணாகிய எஸ்தர் தான் அந்த தேசத்துடைய ராஜாத்தியாக மாறினாள். If you read that verse, it's very interesting. நீங்கள் அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். The Bible says Esther, was having the royal crown upon her head. அவன் ராஜ கிரீடத்தை அவளுடைய சிரசின் மேல் வைத்தான். Once the king told her, you ask me whatever you want, I will give you. ஒருமுறை அந்த ராஜா அவளை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்தில் கேள். Even if you want half of the kingdom, I will give you. அவன் சொன்னான், என்னுடைய ராஜ்யத்தினுடைய பாதியை வேண்டும் என்று நீ கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். What does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? There is nobody in my country, in my kingdom, who has more influence than you. உன்னை பார்க்கிலும் என் மேலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபர் இந்த ராஜ்யத்திலேயே இல்லை. How did she get this position? இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துக்கு பதவிக்கு அவள் வந்திருப்பாளானால் அவள் எப்படி அங்கே வந்தாள்? How could a lonely orphan girl become the queen and expand her life to such big horizons? ஒரு தனிநபராக ஒரு அனாதையாக விடப்பட்டிருந்த ஒரு பெண் இப்பொழுது இவ்வளவு ஒரு அந்தஸ்துக்கு வந்திருப்பாளானால் அவள் எப்படி அங்கே வந்தாள்? The key to this mystery is in verse 17. இதனுடைய ரகசியத்தை அந்த 17வது வசனத்திலே நீங்கள் படிக்க முடியும். The Bible says the king loved Esther above all women. அங்கே ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் இந்த எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். That is all. அதுதான். None other conditions, nothing else worked. Only one thing, the king loved the girl. இங்கே மேல்கொண்டு எந்த நிபந்தனையும் இல்லை, அங்கே மேல்கொண்டு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. அன்பு வைத்தான், அது ஒன்றே போதுமானது. Hallelujah. Hallelujah. Sometimes we think love is a fleeting feeling. சில வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இந்த அன்பு வைக்கிறது என்று சொல்வது ஏதோ உணர்வு ரீதியாக உணர்ச்சி ரீதி சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக பார்க்கிறோம். Sometimes we even consider love as a fading emotion. சில வேளை இந்த அன்பு என்றது காலத்தினால தேய்ந்து போகிற ஒரு உணர்வாக நாம் பார்க்கிறோம். But if you look at the Bible says among everything in the world, love is the strongest of all. ஆனால் வேதத்தை நாம் வாசிப்போமானால் இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் இந்த அன்பானது பலமுள்ளதும் மேன்மையானதும் என்று பார்க்கிறோம். Song of Solomon chapter 8 verses 6 to 7. உன்னத பாட்டினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்க. It says, for love is strong as death, jealousy is cruel as the grave. The coals thereof are coals of fire, which has a most vehement flame. Many waters cannot quench love, neither can floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be condemned. நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Hallelujah. Hallelujah. That is the power of love. அந்த அன்பினுடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. Look at this. இதை கவனிங்க. The king loved Esther. இந்த ராஜா இந்த எஸ்தரை நேசித்தான். That was enough. அது போதும். A lonely orphan girl becomes the most powerful woman in the country. அவள் தனித்தவளாக அதே போல அனாதையாய் விடப்பட்ட அந்த பெண் அந்த பதவியிலே அமருகிற ஒரு பெண்ணாக மாறுகிறார். This is what I call the power of favor. இதைத்தான் நான் தயவினுடைய வல்லமை என்று சொல்லுகிறேன். I used to think, I thought about it one day. ஒரு நாள் நான் இதை குறித்து சிந்தித்து பார்த்தேன். If a king could love a girl and make her life prosper and flourish and expand in such levels, how much more our life will expand when the King of Kings and the Lord of Lords shows his love upon us. ஒரு சாதாரண ராஜா ஒரு சாதாரண பெண் மேலே அன்பு வைத்து அவளுடைய நிலையை இப்படி உயர்த்த முடியுமானால்
ராஜாதி ராஜாவாகிய தேவன் நம்மேலே அன்பு வைக்கும் பொழுது நம்முடைய நிலை எவ்வளவாய் உயரும். Hallelujah. I want to let you know, each and every one of you, that God has set his love upon us. நான் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இப்படிப்பட்டதை காட்டிலும் மேலான அன்பை தேவனாகிய கர்த்தர் நம்மேலே வைத்திருக்கிறார். Hallelujah. The Bible says, while we were yet sinners, Christ died for us and showed his love that he had for us. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே தேவனாகிய இயேசு நமக்காக மரித்து தம்மே வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். Jeremiah 31:3 says, எரேமியா 31:3 வாசிப்பீர்களானால், I have loved you with an everlasting love. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். சொல்லுங்க, என்ன அன்பு ஆண்டவர் வச்சிருக்காரு? அநாதி ஸ்நேகம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, முடிவில்லாத அன்பு. ஆமென். ஆண்டவரோட அன்பு முடிவே பெறாது. Hallelujah. ஹல்லேலூயா. Don't ever think that God is angry with each and every one of us. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேலும் தேவன் கோபமாக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். God is not having a trap in his hand and waiting for us to fall in so he can execute his judgment upon our lives. ஆண்டவர் ஏதோ நமக்கு ஒரு பொறியை வச்சு காத்துட்டு எப்போவாவது நம்ம அந்த கொறியில மாட்டும் பொழுது நம்ம அடிக்கலான்னு காத்திருக்காருன்னு நினைக்காதீங்க. He has set his love upon us. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அன்பை நம் மேலே வைத்தார். Hallelujah. Hallelujah. God loved the world that he sent his son for us. ஆண்டவராகிய தேவன் நம் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பி கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So each one of us can be confident that God is using the power of his love, power of his favor that is more than sufficient for me to expand my life. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை விரிவாக்கம் அடைவதற்காக அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் என் மேலே வைத்திருக்கிறார் என்று நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க முடியும். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். I tell you, not only his love upon us, அவருடைய அன்பு மாத்திரம் அல்ல, I also believe God turns the love of people upon us. அதே வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஜனத்தினுடைய அன்பையும் மக்களுடைய அன்பையும் கூட நம்பக்கமாக திருப்புகிறார். நீங்க இதை ஆழமா இன்னைக்கு விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தர் செய்கிற வல்லமையான கிரியையில ஒன்று என்னன்னா, மனிதருடைய தயவு, மனிதருடைய பிரியம் நம்மேல் திரும்பும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. When they are pleased with us and when they love us and when they show favor on us, life can expand like never before. பாருங்க, மற்ற ஜனங்கள் நம்மேல அன்பு வைத்து நம்மேல தயவு வைத்து நமக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அங்கே விரிவாக்கம் அடைகிறது. There are two surprising characters in the Bible. வேதத்திலே ரெண்டு முக்கியமான ஆட்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். One is David and the other is Moses. ஒன்று தாவீது, அடுத்தது மோசேஸ். Both of them had very, very small beginnings. இவர்களுடைய ஆரம்பங்களை பார்த்தால் மிக அற்பமான ஆரம்பங்கள். But they earned strange love from people. ஆனால் அவர்கள் தங்கள் நடத்தி கொண்டு வந்த ஜனங்களிடத்திலிருந்து பெற்ற அன்பை பார்த்தால் பெரிதான அன்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். First look at David. நீங்கள் முதலாவது தாவீதை குறித்து In பார்த்தால் 1 Samuel 18:16, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்திலே the Bible says, all Israel and Judah loved David. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். If you read the same chapter verses 28 to 29, அதே அதிகாரத்திலே 1 சாமுவேல் 18 28 29 வசனங்களை பார்த்தால் 28 second part says, Michal, Saul's daughter, loved him. சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது படிக்கும் போது. இவர் யாருங்க? இவர் இந்த தாவீது யாரு? அவர் சொல்றாரு, பெத்லகேமிலேயே சின்ன குடும்பம். யார் குடும்பம்? ஈசாயின் குடும்பம். அதனுடைய பிள்ளையா நான் பிறந்தேன் இல்லை. இவர் பெரிய பெரிய ஆள் கிடையாது. இவர் யாருன்னா, தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன். ஆனால் the Bible says all Israel and all Judah loved him. யூதாவினுடைய சகல ஜனங்களும் அதே போல அந்த தேசத்துடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஆகிய ஜனங்களும் அவனை நேசித்தார். The Bible says even the king's daughter loved him. வேதம் சொல்லுகிறது, ராஜாவினுடைய குமாரத்தி ஆகிய மீகாளும் அவரை நேசித்தார். The father is terrified now. அப்பாவுக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. Now terrified. அவர் நடுங்க ஆரம்பிச்சிட்டார். He says, if my daughter also loves him,
இப்ப என்னுடைய மகளே இவனை நேசிக்க ஆரம்பித்து There விட்டால் is no stopping for him. He will become the next king. He will replace me. இப்ப இவன் ராஜாவாகிறத யாராலும் தடுக்க முடியாது. இவன் வந்து என்ன தள்ளிட்டு ராஜா ஆயிடுவான். ஆச்சரியமா இருக்குங்க இது. சவுலுடைய மகனை தேசம் நேசிச்சதுன்னு போடல, யோனத்தானை பற்றி அப்படி போடல. யாரை நேசிச்சாங்களா? நான் உண்மையா நம்புறேன் இதை செய்தது கர்த்தர் தான். ஆமென். சொல்ற வினோதமா அப்படி கிரியை செய்வார் ஆண்டவர். தகுதியில்லாத மக்கள் மேல உலகத்தினுடைய எல்லாருடைய அன்பு அவங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு கதவுகள் திறக்கும் பாருங்க, அவங்க வாழ்க்கைகள் விஸ்தாரமாகும் பாருங்க. இதான் கர்த்தருடைய செய்கை. ஹல்லேலூயா. I look at Moses. மோசேனுடைய வாழ்க்கையை பாருங்கள். Even before he was born, a death warrant was against him. அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் மரணம் அடைய வேண்டும் என்று அங்கே ஒரு தீர்மானம் இருந்தது. The king had given an order that all Hebrew children, male children, must be killed. அந்த பார்வோனாகிய ராஜா ஒரு சட்டம் போட்டிருந்தான், இந்த எபிரேய குலத்திலே பிறக்கிற ஆண் மக்கள் எல்லோருமே கொல்லப்பட வேண்டும். Now the mother, trying to hide the baby, is putting him in a small basket and let him in the river. இந்த மோசேயுடைய தாய் அவனை காப்பாற்றும்படி அவனை ஒரு தொட்டியிலே வைத்து கூடையிலே வைத்து தள்ளி விடுகிறாள் நைல் நதியிலே. It goes straight to Pharaoh's daughter. அது எங்கே போகிறது? அந்த இடத்திலே குளிக்க வந்த பார்வோனுடைய மகளிடத்தில் போகிறது. That is the enemy of the child. அவள் யார்? இந்த குழந்தைக்கு உண்மையாகவே எதிரியாய் இருக்க வேண்டிய ஒரு When the பெண். girl saw the baby, இந்த குமாரத்தி ஆனவள் இந்த குழந்தையை கண்டபோது she knows the law of her father. அவள் தன்னுடைய தகப்பன் போட்ட சட்டம் அவளுக்கு நினைவு வந்தது. She knows what is happening around in the country. அந்த தேசத்திலே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் அறிந்திருந்தாள். She could have easily asked her maidens to and said, kill the baby. It's a Hebrew child. அங்கே தன்னை சுற்றி இருந்த வேலைக்கார பெண்மணியை பார்த்து, அப்பா இது எபிரேய குழந்தைப்பா, கொன்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். But the Bible says she had compassion on the baby. வேதம் சொல்லுகிறது அவள் மனதுருக்கம் உடையவளாய் இருந்தாள் அந்த குழந்தை மேலே. She does not even know whose baby it is. இது யாருடைய பிள்ளைன்னு கூட அவளுக்கு தெரியாது. But suddenly her heart was moved with compassion. ஆனால் திடீரென்று அவளுடைய இருதயம் அந்த பாசத்தினால பொங்குது. And she says, she looks at the mother of the baby without knowing it is its mother and says, bring up the child for me and I will also pay for it. இந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையினுடைய தாயாரை கூப்பிட்டு, இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்து கொடுன்னு சொல்லுகிறார். How did this happen? இது எப்படிங்க நடக்க முடியும்? If you look at Moses, why are you alive? இன்னைக்கு மோசேயை பார்த்து, அன்னைக்கு மோசே நீ இப்போ ஏன் உயிரோட இருக்கீன்னு கேட்டிருந்தா, how come you learned all the wisdom of Egypt? இந்த எகிப்துடைய சகல சாஸ்திரங்களை நீ கற்று தேர்ந்தாயே, எப்படி நீங்கள் கற்று தேர்ந்தீங்கன்னு அவரை கேட்டால், He would say, I don't know. The enemy had compassion on me. அவரை கேட்டார், ஒண்ணுதான் சொல்லியிருப்பார், எதிராளி என் மேல அன்பு வைத்தான். Hallelujah. அதை கர்த்தர் தாங்க செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை விரிவாக்குறதுக்கு இதை பயன்படுத்துறாரு. மக்கள், நம்ம அறியாத மக்கள், தெரியாதவங்க, நமக்கு பழக்கம் இல்லாதவங்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம மேல பிரியம் வைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. Suddenly their favor is turned toward us. திடீரென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய தயவு நம்பக்கமாக திரும்புகிறது. Sometimes you may not be sitting in that position or that seat just because you are qualified for that. பாருங்க, சில வேளைகள்ல ஒரு பதவியிலையோ ஒரு அந்தஸ்திலையோ ஒரு நாற்காலிலையோ நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம தகுதியான நபர்கள் என்பதனால் மாத்திரமே நம்ம அங்க உட்காரல. Sometimes God lifts you up to that position because somebody likes you to be in that position. சில வேளைகள்ல தேவன் அந்த இடத்துல வைத்த காரணத்தை ஆராய்ந்து பார்த்தா, நீங்க அந்த இடத்துல இருக்கணும்னு யாரோ ஒரு குறிக்கப்பட்ட நபர்கள் விரும்பினதன் நிமித்தம் நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். Somebody likes you, they said, I like you so much, I want you to sit there. யாரோ ஒருவர் சொல்லி இருக்கலாம், உங்க மேல எனக்கு ரொம்ப பிரியம், அதனால இப்ப நான் உங்களை இந்த இடத்துல வைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் சொல்ற வார்த்தைகளை தீர்க்கதரிசனமா எடுத்துக்கிடுங்க. நீ வந்து குவாலிஃபைடு இல்லப்பா, உன்னை விட நிறைய பேர் சீனியர்லாம் இருக்காங்க, ஆனா என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அந்த சீட்ல உட்கார். ஆமென். கர்த்தர் இதை செய்வார். ஆமென். நமக்கு அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வரணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த கிளையண்ட்லாம் நமக்கு வரணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் திடீர்னு கூப்பிட்டு, ஏப்பா இந்த வேலையை நீ செய், எனக்கு உன்னை என்னமோ தெரில, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் கர்த்தர். மனுஷனுடைய தயவை நம்ம மேல அப்படியே திருப்புவார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
Jesus was filled with favor of man. அங்கே தேவனாய் இயேசுக்கு மனிதருடைய கண்களில் அந்த தயவு கிடைத்த நம்ம பார்க்கிறோம். Suddenly somebody comes and helps you. திடீரென்று பார்த்தா யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்றாங்க. They will say, somehow I like you, I don't know why. அவங்க சொல்றாங்க, என்னமோ தெரியல பிரதர், உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது. Somehow you are so favored in my eyes. எப்படி ஆயிலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தயவை காண்பிக்கணும்னு எனக்கு ஒரே உற்சாகமா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, அந்த அன்பை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அந்த அன்பு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கிறோம் பட்டன. அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய அன்பு சில தடவை கர்த்தர் நம்ம பக்கம் திருப்பி எல்லைகளை விஸ்தாரமாக்கிறோம். அல்லேலூயா. Sometimes, when I go home, I used to discuss with my wife. Sometimes we both used to talk and say, why in the world do these people love us? சில வேளையில வீட்டுக்கு போனா மனைவியோட பேசும்பொழுது நான் சில வேளை சொல்றது, இப்படித்தான் இந்த ஜனங்க என் மேல அன்பு வைக்கிறாங்கன்னா எனக்கு புரியும். Why are they giving me so much? Why are they blessing me? Why are they inquiring me? Why are they praying for me? I don't know. எனக்கு என்னன்னே தெரியல. அவங்க ஏன் என்ன விசாரிக்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி எனக்கு பொருட்களை கொடுக்குறாங்க, ஏன் எம்மை ஆசீர்வதித்து அவங்க ஜெபிக்கிறாங்க, ஏன்னு எனக்கு விளங்கல. I know only one thing. God's favor is on me. ஒன்னு தெரியுங்க, தேவனுடைய தயவு என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதை உண்மையா விசுவாசிக்கிறேன். ஆமென். உண்மையா நான் விசுவாசிக்கிறேன். அது வயது இல்லை, அனுபவம் இல்லை, பேச்சாற்றல் இல்லை, தேவனுடைய தயவு. அந்த தேவ தயவு நம்ம மேல இறங்கும் போது அநேகர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாங்க பாருங்க. அது உண்மை. அது கர்த்தர் அப்படி நடத்துவார் நம்ம வாழ்க்கையை. நான் ஞாபகம் இருக்கு எனக்கு, போன வருஷம் நாங்கள் யூஎஸ் போயிருந்தோம், அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் இங்கே சென்னையில் இருக்கவங்க, அவங்களுடைய மகன் அங்கே இருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகணும், அங்கே நாங்கள் மினிஸ்ட்ரி அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக போகணும். ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு 3 நாள் போனோம். எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியாது, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அவங்கள முன்ன பின்ன பார்த்ததில்லை. வி கோ தேர். அவங்களோட 3 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். 3 நாட்கள் எங்கள் மேல் அவங்க பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. விசாரிப்பு, கவனிப்பு, எங்களுக்கு ஊழியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வர வழியில் பேசி கொண்டிருந்தோம் காரில். அப்போ நான் கேட்டேன், இதுக்காக நான் ஜோம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் ஒய்ஃப்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். அவங்களும் உட்காந்துருக்காங்க அங்கே. என்னன்னு கேட்டால், போன வாரம் தான் பாஸ்டர் அவங்க கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, கட்டி ஒன்று இருந்துச்சு, எடுத்தாங்க. நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்ச ஒன்று எப்படி தான் உங்களை விசாரிக்க முடியும் நாங்கள் யோசித்தோம். ஆனால் ஆண்டவர் பலன் கொடுத்தார். உங்களை நாங்கள் நல்லா விசாரித்தோம், உங்களை கவனித்தோம். நாங்கள் அவங்கள விட்டு நாங்கள் கடந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் பேசிக்கிட்டோம், நம்ம உங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டோமே. ஆனால் அவங்க வெளியே சொல்லிக்கவே இல்லை பாருங்கள், அவ்வளோ அன்பு காட்டினாங்க. காரணம் என்னென்னா, தேவன் அப்படி ஒரு தயவு எங்கள் மேல் வைத்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி நீங்கள் சந்திப்பீங்க ஆட்களை. ஜனங்கள் போகிற வழியிலேருந்து திரும்பி வந்து, உன்னை என்னமோ எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ இந்த வேலையை செய், இதுக்கு உத்தரவாதமாக நீ இரு, இந்த பொசிஷனுக்கு போ, இந்த காரியத்தை செய். ஆண்டவர் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஆமென். மிரக்கிளஸ் ஓப்பன் பண்ணுவார் பாருங்க, டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவார். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. தகுதியில்லாத நேரத்தில் கர்த்தர் திடீரென்று காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 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 The connections he brings about, suddenly it will expand and explode our lives. ஆண்டவர் திடீரென்று கொண்டு வருகிற அந்த தொடர்புகளை பார்த்தா, அந்த தொடர்புகளின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அந்த விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். I tell you, this is the power of favor. இது தேவன் நமக்குள்ளே கொடுக்கிற அந்த தயவினுடைய வல்லமை. The power of favor will expand your life. அந்த தயவினுடைய வல்லமை வெளிப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகள் விரிவாகிறது. An orphan like Esther can become the queen of a land. அனாதையாய் இருக்கக்கூடிய அந்த எஸ்தர் ராஜாத்தி, அவள் அந்த தேசத்துடைய அரசியாக மாறுகிறாள். A shepherd boy can become the son-in-law of the king. ஒரு மேய்ப்பனாக இருக்கிறவன் அவன் ராஜாவுக்கு மருமகனாய் மாறுகிறான். I tell you, sometime it will be a child who's supposed to be killed can become a leader of an entire race. ஒரு கொல்லப்பட வேண்டிய குழந்தை ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துடைய தலைவனாக மாறுகிறான். How? எப்படி? Human favor. அங்கே மனிதர்களுடைய கண்களிலே தேவன் தயவு கிடைக்க பண்ணினதுனாலே. I tell you, the power of favor. அந்த தயவினுடைய வல்லமை நமக்கு அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. திடீர்னு மனுஷனுடைய பிரியத்தை கர்த்தர் நம்ம மேல கொண்டு வருவார். அதை நாம கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. It's a very powerful thing. ஆண்டவருடைய அந்த கொடுக்கிற அந்த தயவுள்ள வல்லமை அது மிகவும் பெரிய ஒரு வல்லமை. சில வேளையில் சிலர் எங்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் என் மகளுக்கா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிலர் சொல்லுவாங்க, அது வர்றவங்கெல்லாம் குண்டா இருக்கான்னு சொல்லி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜோம் பண்ணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு குண்டாதான் பொண்ணு வேணும்னு கேட்டு வர்றவங்க இருக்காங்க.
அதை விரும்பி வர்றவங்க இருக்காங்க. எனக்கு வர்ற மனைவி வந்து நோஞ்சானா இருக்கக்கூடாது, நல்ல செழித்து இருக்கணும் அப்படின்னு வர்றாங்க. இல்லை, சிலர் வந்து சொல்லுவாங்க என் பொண்ணு கருப்பாக இருக்கிறான்னு சொல்லி மாப்பிள்ளையே வர மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பொண்ணுக்கு தான் சிவப்பு மாப்பிள்ளை வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், அந்த பெண்ணை விரும்புகிறவன் வருகிறான். இது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய தயவுங்க. 10 பேர் பிடிக்கலன்ட்டு போவான், ஆனால் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம நினைப்போம் பாருங்க, அவருக்கு தான் பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மனிதனுடைய இருதயத்தை நம் பக்கம் தயவாய் திருப்புகிற கர்த்தருடைய கிருபை. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது யாருக்கு இந்த வார்த்தையோ தெரியாது. சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்க எதிர்பாராத நபர்கள் என் மேல பிரியம் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. கர்த்தர் செய்வார் பாருங்க. ஆமென். அதிசயமா செய்வார். நீங்க வந்து சின்னதா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, கர்த்தர் நினையாத திசையிலிருந்து நம் பக்கம் பிரியத்தை கொண்டு வந்து தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 3, மூன்றாவது there காரியத்தை is a பார்ப்போம். third power that God uses in our life to bring expansion. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த விரிவாக்கத்தை உண்டாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருகிற மூன்றாவது வல்லமை என்ன? Esther chapter 9 verse 4. எஸ்தர் 9ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். Mordecai was great in the king's house, and his fame went out throughout all the provinces. For this man Mordecai waxed greater and greater. மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். This man Mordecai waxed greater and greater. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். How come this expansion was possible in his life? அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டான இந்த விரிவாக்கம் எப்படி சாத்தியமாயிற்று? You know, this man's story starts in the gate of the king's palace. இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்த்தால் அவன் ராஜாவுடைய அரண்மனைக்கு முன்பாக இருக்கிற ஒரு காவல்காரனாக இருந்தான். But now the end says he is riding with the king's vehicles, he is riding with the king's animals, he is riding on, with all the grand dresses of the king, and is in a very high position in the country. ஆனால் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதன் ராஜா போகிற வாகனத்திலே போகிறார், ராஜா போகிற குதிரையிலே போகிறார், ராஜ வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய நிலையிலே அவன் போய் கொண்டிருக்கிறான். A man who started like a slave on the gate is having such a powerful signature in the country that is one seal, one signature could actually overturn laws. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்க்கிற பொழுது ஒரு அடிமையை போல அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில உண்டான விருத்தியினுடைய முடிவிலே பார்க்கும் பொழுது அவனுடைய ஒரு கையெழுத்து பல பேருடைய தலையெழுத்தை மாற்றுகிறதாக இருந்தது. If you read that verse, it's very interesting. நீங்கள் இந்த வேத வசனங்களை நீங்கள் நன்றாய் கவனித்து The key பார்ப்பீர்களானால் to that expansion is right there. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த விரிவாக்கம் உண்டாகிறதற்கான ரகசியம் அங்கே இருக்கிறது. Before, there is a verse, there is a sentence before, Mordecai waxed greater and greater. அவன் மென்மேலும் பெரியவன் ஆனான் என்று சொல்லப்படுவதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. There it goes, his fame went throughout all the provinces. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. Hallelujah. Hallelujah. The third one is the power of fame. மூன்றாவது இந்த புகழ் அடைதலின் கீர்த்தை பெறுதலினுடைய வல்லமை. Fame, being famous, having our name spread everywhere in goodness is an amazing power that can fetch us great expansion. ஒரு நல்ல பெயரை எடுப்பது, மற்றவரிடத்திலிருந்து நல்ல புகழை சம்பாதிப்பது என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை உண்டு பண்ணும். In the same way, if you read Solomon's life, நீங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையும் இதுபோல கவனித்து பார்ப்பீர்கள் என்று if you சொன்னால், read in 1 Kings chapter 4 and verse 31, ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 31வது வசனத்திலே the second part says his fame was in nations all around him. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. And what was the result? அதனுடைய முடிவு என்ன? Verse 34, 34வது வசனத்திலே, there came of all people to hear the wisdom of Solomon from all kings of the earth which had heard of his wisdom.
சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் ராஜாக்களிடத்திலும் இருந்து நானாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு வந்தார்கள். What does it happen here? இங்கே நடந்தது என்ன? How did Solomon expand his kingdom and his influence in the region? தன்னுடைய சாம்ராஜ்யத்திலும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் அவன் செல்வாக்கு மிகுந்த ஒரு மகனாக மாறினதுடைய காரணம் என்ன? His fame was spreading everywhere. அவனுடைய கீர்த்தி எல்லா இடமும் பரவியது. Hallelujah. Hallelujah. Jesus also had the same blessing in his life. ஆண்டவராகிய இயேசு கூட இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உடையவராக இருந்தார். In Luke 5:15, லூக்கா 5ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை the Bible பார்ப்போமானால், says his fame spread everywhere. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. And the result, அவருடைய முடிவு என்ன? great multitudes came to hear him and were healed of him. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். 1 Chronicles chapter 14:16 to 17. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 14:16 to 17. ஒன்று நாளாகமம் 14 16 இருந்து 17 வரை உள்ள The வசனம். Bible says in verse 17, the fame of David went over to all the lands and people feared him. அந்த 17வது வசனத்திலே அப்படியே தாவீதுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். Hallelujah. Hallelujah. Do you understand how fame is powerful? ஆகவே இந்த வசனங்களினூடாக நாம் கீர்த்தி பெறுவது என்பது எவ்வளவு வல்லமை என்பதை நீங்கள் To புரிந்திருப்பீர்கள். be famous is a powerful thing. இந்த நல்ல ஒரு புகழை சம்பாதிப்பது என்று சொல்லுவது அது வல்லமை உள்ள ஒரு காரியம். Sometimes we mistake that we have to blow our own horn and become famous by our own efforts. சில வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நம்மை பற்றி நாமே புகழ்ந்து பேசி நம்முடைய வாயினாலே சொன்னால் மாத்திரம்தான் மற்றவர்கள் நம்முடைய புகழை அறிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். The Bible says, don't blow your own horn, let someone else talk good about yourself. வேதம் சொல்லுகிறது, பிரத்தியானுடைய வாயே உன்னை புகழட்டும், உன்னுடைய வாய் அல்ல. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா ஒண்ணு கர்த்தர் செய்கிறார், என்ன தெரியுமா? To make us famous and build our fame, the Bible says that God gives as a blessing upon us. ஆண்டவராகிய தேவன் ஒன்று செய்கிறார். ஆண்டவராகிய தேவன் அதை ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கிற புகழையும் நற்பெயரையும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாகவே நமக்கு மாற்றுகிறார். Genesis 12:12. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், There God blesses Abraham and says, I will bless thee and I will make you a great nation. அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, And then he says, அதற்கு பின்பாக தேவன் சொல்லுகிறார், I will make your name great and you shall be a blessing. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எனக்கு இந்த வசனம் நிறைய முறை படிச்சிருக்கேன், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இன்னைக்கு நான் படிக்கும் போது. அதை you have to listen to these two sentences, how they strategically placed around this beautiful sentence. பாருங்க, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒழுங்கிலே தேவன் அமைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். First God says, I will bless you and I will make you a great nation. ஆண்டவர் முதல் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதுல முக்கியமான வார்த்தை வந்து உன்னை. எல்லாரும் சொல்லுங்க உன்னை. எல்லாரும் சொல்லுங்க என்னை. என்னை. முதலாவது என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்றாரு? பெரிய ஜாதி. பெரிய ஜாதி. அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கு. என்னது அது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். But before you can be a blessing and have your territories enlarged, something has to happen. நீ ஆசீர்வாதமாய் இருந்து உன்னுடைய எல்லைகள் விரிவாட வேண்டுமானால் அதற்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கிறது. That is where the word is written, I will make your name great. அங்கேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். Hallelujah. God makes our name, makes our fame great, and then makes us a blessing for many. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாற்றுகிறார். That is why to maintain a good name is very important. நீங்க ஒரு நல்ல பேரை பெறுவது இதனாலே தான் முக்கியமாய் இருக்கிறது. If your name is spoiled,
your spreading and your increase and your enlargement will be compromised. உங்களுடைய பேர் கெட்டு போகுமானால், நல்ல பேர் உங்களுக்கு இல்லாமல் போகுமானால், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உண்டாக வேண்டிய அந்த விரிவாக்கங்களுக்கு தடை உண்டாகும். But if we maintain a good name, நீங்கள் ஒரு நல்ல பேரை சம்பாதிப்பீர்களானால் what happens is அங்கே நடக்கிறது என்ன? enlargement ensues. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் தானாய் வரும். Hallelujah. அல்லேலூயா. The Bible says, I will make your name great. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். What a great God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். That great name is a great power that God gives upon us. அந்த பெரிய பேரை தேவன் கொடுக்கிறாரே, அந்த பேருடைய பெருமை இருக்கிறதே, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமை. That is how God expands us. அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். My sincere prayer is, என்னுடைய உண்மையான தாழ்மையான ஜெபம், God will increase the fame of our families. நம்முடைய குடும்பத்தினுடைய பேரை தேவன் பெருக பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. God should increase the fame of our businesses. நம்முடைய வியாபாரத்தினுடைய பெருமையை தேவன் பெரிதாக்க வேண்டும். God must increase the fame of our ministry. நம்முடைய ஊழியத்திலே இருக்கிறதான அந்த நற்பெயரை தேவன் விரிவாக்க வேண்டும். And what will happen when the fame increases? அப்படிப்பட்ட பெயர் பெருமையாக பேசப்படும் பொழுது, அது பெருமையாக உயர்த்தப்படும் பொழுது நடக்க போகிறது என்ன? We will become a blessing. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். Hallelujah. Hallelujah. Sometime God must bless our brand name. சில வேளையில நமக்கென்று கொடுக்கப்படுகிற அந்த விசேஷமான பேர் இருக்கு பாருங்க, அதை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். பிராண்ட் நேம் அப்படின்னா என்ன சொல்றது? நம்முடைய பொருளுக்கு நம்ம வச்சிருப்போம் பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேமை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். நம்ம ஜெபம் பண்ணணும். அது என்ன செய்யும்னா நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும். Hallelujah. நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம பிராண்டை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஓஹோ, நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வரீங்களா, நீங்கள் அந்த ஆள்கிட்டருந்து வரீங்களா, நீங்கள் அந்த வேலையிலேருந்து வர்றீங்களா, ஓ ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு தெரியுமே, அதை பற்றி தெரியுமேன்னு சொல்லுவாங்க. அப்போ அர்த்தம் என்னென்னா நம்முடைய பெயர் பெருமைப்படும் பொழுது எல்லைகள் விஸ்தாரமாகிறது. Hallelujah. Hallelujah. That is the third power that God gives us. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது வல்லமை. Sometimes some people can try to destroy our name. சில வேளைகளில் நம்முடைய பெயரை கெடுக்கும்படியான முயற்சிகளை சிலர் எடுப்பார்கள். For example, Jesus, though he was righteous, they tried to spoil his name. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நீதி உள்ள தேவனாக, இயேசு நீதி உள்ள தேவனாக இந்த பூமியில இருந்த பொழுது அவருடைய பெயரை கெடுப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். They called him a blasphemer. அவரை குறித்து நீ தேவனை தூஷிக்கிறவர், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர் என்று சொன்னார்கள். இவன் தேவதூஷணம் சொன்னான் என்று சொன்னான். அவர் சொல்லவே இல்லை. ஆனா they called him a blasphemer. அவர் தேவனுக்கு எதிராக தூஷணத்தை சொன்னார் என்று அவர் மேலே குற்றம் வைத்தார்கள். They called him as the son of Joseph. அவர் யோசேப்பினுடைய குமாரன் என்று அழைத்தார்கள். That means he's an illegal son. அதனுடைய அர்த்தம் என்ன? இவர் முறையற்ற விதமாக பிறந்தவர் So they tried to spoil his name. காரணம் என்ன? அவருடைய பெயரை கெடுப்பதற்குள்ள முயற்சி. But what God did? ஆனா தேவன் என்ன செய்தார்? The Bible says Jesus was obedient to the Father till death. அவர் தம்முடைய தகப்பனாருக்கு வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று படித்தோம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். முடிவு என்ன? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். Hallelujah. Though people try to destroy our name or corrupt our name, if we are faithful to God, he will give us a name above all names. மனிதர்கள் நம்முடைய பெயரை கெடுக்க முயற்சி பண்ணலாம், மனிதர்கள் நம்முடைய பெயருக்கு களங்கம் உண்டாக்க முயற்சி எடுக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் இருப்போமானால் அதே பெயரை பெருமைப்படுத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. I don't know who I am speaking to this morning. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் யாரிடத்தில் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. Maybe one of you is so hurt in your heart. ஒருவேளை உங்களுடைய யாரோ ஒருவர் உங்களுடைய இருதயத்திலே காயப்பட்ட நிலையில் இருக்கலாம். Pastor, my family's name is spoiled, pastor. ஐயா, என்னுடைய குடும்பத்துடைய பெயர் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. My name is spoiled. என்னுடைய பெயர் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. I had nothing to do with it. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. I had no role in it. நான் இதற்கு எந்த விதமான காரியமும் செய்யவில்லை. But I was cunningly put into this, and
all these blasphemy was thrown upon me, all the false allegations was thrown upon me, and they spoiled my name. எப்படியோ என்னுடைய பேரை இதற்குள்ளே இழுத்து விட்டார்கள், இதனால இப்பொழுது என்னுடைய பேர் கெட்டு போகிறது, என்னுடைய குடும்பத்தின் பேர் கெட்டு போகிறது, என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற ஒரு முயற்சி நடக்கிறது. I'm not able to walk in that street with my head up high like before. என்னுடைய தலையை உயர்த்தி கொண்டு அந்த தெருவில் இப்பொழுது என்னால் நடக்க முடியவில்லை. Those days I walked in glory. அங்கே ஒரு காலம் இருந்தது, அப்பொழுது எனக்கு நல்ல பேர் அந்த ஊர்ல இருந்தது. I used to walk in fame. நான் அந்த ஊர்ல நடக்கிற பொழுது நல்ல பேருள்ள ஒரு மனிதனாக இருந்தேன். But now I'm walking in shame. ஆனால் இப்பொழுது வெட்கத்துக்குரிய பேரோடு நான் அங்கே They நடக்கிறேன். spoiled my name. என்னுடைய பேர் அந்த இடத்துல கெட்டு போயிருக்கிறது. I tell you, my brothers and sisters, if God can vouch for your faithfulness and your integrity, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களும் விசுவாசம் உள்ளவர்களும் என்று தேவன் அறிக்கை செய்வாரே ஆனால், you don't have to be worried about the name that was spoiled. உங்களுடைய கெட்டு போன பேரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God will glorify that name. தேவனாகிய கர்த்தர் அதே பேரை மகிமைப்படுத்த வல்லமை உள்ள தேவன். Hallelujah. 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 He will bring back the lost glory. நீங்கள் எந்த பேருடைய பெருமையை இழந்து போனீர்களோ அந்த பேருடைய பெருமைக்கு மீண்டும் உங்களை கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. He is a great God. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். He shows his power by increasing our fame. நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறதுனாலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வல்லமைகளை அந்த விரிவாக்கத்தினூடாக கொண்டு வருகிறார். The fourth power that God uses to enlarge our territory. நான்காவது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை உண்டு பண்ணும்படி தேவன் கொண்டு வருகிற வல்லமை. John chapter 15 and verse 5. யோவான் 15:5. John 15:5. யோவான் 15:5. I am the vine, you are the branches. He that abides in me and I in him, the same brings forth much fruit. For without me you can do nothing. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. What is the power that God displays here in order to expand our life? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாகும்படி இங்கே தேவன் எந்த வல்லமையை கொடுக்கிறார்? If you want to bear much fruit that will serve many people and become a blessing to many people, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் மாற வேண்டுமானால், the secret is very simple. இந்த உள்ளே இருக்கிற ரகசியம் மிக எளிமையான ரகசியம். The power of fellowship. அது ஐக்கியத்தின் வல்லமை. How do I fellowship with God? நான் தேவனோடு கூட எப்படி ஐக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறேன்? The Bible says through his son Jesus அவருடைய Christ. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தேவனிடத்திலே சேருகிறேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் So when I abide in him, நான் அவரிலே நிலைத்திருக்கும் when பொழுது, I have fellowship with him, நான் அவரோடு ஐக்கியம் பாராட்டுகிற பொழுது, God makes me to prosper in all my works. எல்லா வேலைகளிலும் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் செழிப்பை கட்டளையிடுகிறார். He makes me to bear much fruit. நான் அநேக கனிகளை கொடுக்கும்படி தேவன் அதை மாற்றுகிறார். Sometimes we misunderstand that our time fellowshipping with God is not as important as the time we spend to study or prepare or do lot of worldly things. பாருங்க, சில வேளைகளில இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு, வேலைக்கோ படிப்புக்கோ நாம் ஆயத்தப்படுகிறதை போல தேவனோடு நேரம் செலவு பண்ணுவதற்கு நாம் செலவுபடுகிற நேரத்தை குறித்து அதிக கவனம் எடுக்கிறதில்லை. Why? ஏன்? Oh, studies is important. படிப்பு முக்கியம், Marks is important. அதுல பெற வேண்டிய அந்த மார்க்ஸ் ரொம்ப முக்கியம், Exam is important. நம்ம எழுத போற பரீட்சை ரொம்ப முக்கியம். But prayer, seeking God, having fellowship, that is not the need of the hour when I am young. நான் இப்பொழுது இளமையாக இருக்கும் பொழுது இந்த ஜெபம், ஆண்டவரை தேடுறது, தேவனோட நேரம் செலவு பண்றது, இதெல்லாம் அவ்வளவு முக்கியமானது இல்லை. We can look at it later. நம்ம வயசான பிறகு அதை பார்த்துக்கலாம். God is very loving. தேவன் அன்புள்ள தேவன். I don't have to spend so much time with him. நான் அவரோடு கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. He understands. அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார். This is more important now. இப்போ எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். That's what the Bible says. வேதம் அப்படி சொல்லவில்லை. It says if you abide in him
He will make you fruitful, very much fruitful. அவரிலே நாம் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. முந்தமிந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். If you give precedence to fellowshipping with God, all the other things God will expand. நீங்கள் தேவனோடு செலவு பண்ணுகிற நேரத்துக்கு முன்னுரிமையை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர வேண்டிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். Last week we heard a very powerful message. கடந்த வாரத்திலே ஒரு நல்ல செய்தியை, ஒரு வல்லமை உள்ள செய்தியை நாம் கேட்டோம். Daniel was one of the topmost officials, administrators of the kingdom of Babylon. அங்க பாபிலோன் ராஜ்யத்திலே இந்த தானியேல் இருக்கிற பொழுது அவன் அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு மிகுந்த அதிகாரியா இருக்கிறான். But in spite of his busy life, அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த அவனுக்கு இருந்த வேலை பளுவின் மத்தியிலும், in spite of his high powers that he had, அவனுக்கு இருந்த அதிகமான செல்வாக்குகள் in மத்தியிலும், spite of his multiple responsibilities and அவனுக்கு duties, இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகளின் மத்தியிலும், the Bible says, just as other times he prayed. அவன் எப்போதும் போல அவன் ஜெபித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. What is the end? அவனுடைய முடிவு என்ன? His fellowshipping with God did not bring him down. அவன் தேவனோடு வைத்திருந்த அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில கீழே அவன் வரவில்லை. What happened? அங்கே நடந்தது He என்ன? only prospered and he was promoted even more. அவன் மேலும் மேலும் வளர்ந்தான், இன்னும் அதிகமான உயரமான ஸ்தானத்துக்கு அவன் போனான். Our fellowshipping with God is a key, a powerful key that brings us enlargement in life. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் வேண்டுமானால் அதை வல்லமையாக செய்வதற்கு ஒரு காரியம் உண்டு, அது தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம். There is also another area where you should maintain fellowship. அதே வேளையில நாம் ஐக்கியம் பாராட்ட வேண்டிய இன்னொரு இடமும் இருக்கிறது. Genesis 1:27 to 28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை பாருங்கள். The Bible says, God blessed them and said to them, be fruitful and multiply and replenish the earth and subdue it. பின்பு Verse 28. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Now to whom was the blessing given, saying, be fruitful and multiply? இந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுத்தார்? He did not give to a singular Adam. அங்கே ஆதாம் என்று சொல்லுகிற ஒரு தனி மனிதனுக்கு தேவன் கொடுக்கவில்லை. He looked at Adam and Eve, husband and wife, man and woman together, and said, God blessed them, not him or her, blessed them. ஆதாமுக்கு மாத்திரமல்ல, ஆதாமோடு கூட இருந்த ஏவாள், ஆணும் பெண்ணுமாக அவர்கள் அங்கே நிற்கிறார்கள், புருஷன் மனைவியாக அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். வேதம் அவர்களை ஆசீர்வதித்தார், அவனை அவளை என்று சொல்லவில்லை, அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். What is the lesson? இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய When பாடம் a என்ன? family stands in united fellowship, there is always the possibility, scope and the place for expansion. ஒரு குடும்பம் அது ஐக்கியமாக காணப்படும் பொழுது அந்த ஐக்கியத்தினுடைய வல்லமையின் நிமித்தம் அந்த குடும்பம் விரிவாக்கம் அடையும், அங்கே ஆசீர்வாதம் தங்கும். Hallelujah. ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் என்ன செய்யணும்? குடும்பத்தின் சமாதானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் பிரிஞ்சுட்டு குடும்பத்தில் ஒருத்தர் பேசாமல் இருந்து சண்டையும் சச்சரவும் இருக்கிற இடத்துல விரிவாக்கம் வராது. நல்லா ஜெபிக்கலாம், என்ன செய்யலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கணும், கர்த்தர் உங்களை பலுகி பெருகச் செய்யணும்னா ஒன்றாய் வாழவும் ஒருமித்து ஜீவனம் பண்ணவும் கர்த்தரிடத்துல கிருபை கேட்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப பெருமை வேற என்னன்னா, நான் 10 நாளாக என் மனைவிகிட்ட பேசவே இல்லை பாஸ்டர். இதில் வேற ஒரு பெரிய சாட்சியாக பெருமையாக சொல்லுகிறார். சில பேர் என் கணவனிடத்தில் பேசி 2 மாதம் ஆகிவிட்டது. இதில் பெருமைப்படுற விஷயம் கிடையாது, இது வெட்கப்பட வேண்டிய விஷயம். வெட்கப்பட வேண்டிய விஷயம். சில பேருக்கு சண்டையிடுதலே ஒரு 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 வழக்கமாகி விட்டது. எல்லாத்துக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் பிரிவினை, எல்லாத்துக்கும் கோபம் இல்லை.
அது பிசாசனுடைய செய்கை. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை சமாதானத்துக்கு தான் தூண்டுவார். அல்லேலூயா. ஹalleluya. பட்டுன்னு அமைதியாச்சு சபையே. சமாதானத்துக்காய் கர்த்தர் தூண்டுவார், சமாதானத்துக்காய் ஏவுவார், ஒரு மனதுக்காய் ஏவுவார். ஒன்றா இருந்து பாருங்க, வாழ்க்கையில் செழிப்பு வரும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. விரிவாக்கம் வரும், ஆசீர்வாதம் வரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப் வித் காட். முதலாவது தேவனோடு நாம் பாராட்ட வேண்டிய ஐக்கியம். நம்பர் 2 fellowship in the family. நம்முடைய குடும்பத்தோடு நாம் பாராட்ட வேண்டிய ஐக்கியம். There is one more, third very powerful fellowship. இன்னொன்று மூன்றாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம், அதுவும் வல்லமையானது. Acts 2:46 to 47. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46 லிருந்து 47 வரை உள்ள வசனங்கள். And they continued daily with one accord in the temple, breaking bread from house to house. Verse 47 says, in the end, the Lord added to the church daily as should be saved. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படவுள்ள கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனுதினமும் கர்த்தர் என்ன பண்ணாரா? ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். அப்பனா சபை பெருசாயிட்டே இருக்கு, அப்படிதானே? ஆமென். சபை பெருசாயிட்டு இருக்கிறதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வசனம் ஆரம்பம் சொல்லுது, அவங்க என்ன செய்யறாங்களாம்? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் என்ன செய்தாங்க? தரித்திருந்து. ஒருமனப்பட்டு அனுதினமும் தரித்திருந்து. இன்றைக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டே சண்டை போடுறாங்க பாருங்க. அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? என்ன அந்த பிரதர் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு, இவங்க 7 நாள் வந்திருக்காங்க சர்ச்சுக்கு. வந்துட்டு எப்படி இருந்தாங்களாம்? சத்தம் வராது தெரியும் எனக்கு. எப்படி இருந்தாங்க? வாரத்தில் 7 நாள் வந்துட்டு எப்படி இருந்தாங்க? ஒரு மனமா இருந்தாங்களா? ஐயா என்ன சபை இது! அல்லேலூயா. நம்ம சபை ரொம்ப நல்ல சபை, நம்மளாம் ஒரு மனமான சபை. அல்லேலூயா. உங்களெல்லாம் சொல்ல, நான் வேற யாராவது சொல்கிறேன். ஒரு மனமா சபை இருக்கும்போது அனுதினமும் தேவன் என்ன செய்வார்? சபையில் சேர்த்து கொண்டே வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபையை வளர பண்ணி இருக்கிறார். ஆமென். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு மனமா இருக்கிறோம். அந்த ஒரு மனதோடு இருக்கும்போது சபை ஆட்டோமேட்டிக்காக வளரும். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய வளர்ச்சி இருக்கு பாருங்க ஒரு மனதில். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு போதகனோடு உங்களுடைய ஆவி ஒத்து போகவில்லை என்றால் உங்கள் ஆலயத்தை மாற்றுங்கள். நான் எப்பவுமே இது சொல்வேன், ஒரு போதகனோடு உங்கள் ஆவி ஒருமனப்படவில்லை என்றால் நீங்களும் பெருக மாட்டீங்க, சபையும் பெருகாது. நம்ம கிழமனால சபையாவது வளரும், நம்மளும் வளரலாம். நம்ம ஆவி எந்த போதகனோடு ஒத்து வருகிறதோ அவர்களோடு இருந்து பாருங்க, சபையும் வளரும், நாமும் வளருவோம். அல்லேலூயா. ஒரு இளம் போதகரோட ஒரு முறை நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் ரொம்ப வருத்தமாக ஒரு முறை என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் 10 வருஷமாக நான் போராடினேன் பாஸ்டர். 10 வருஷமா 60 பேர் தான் சபையில். 10 வருஷமாக என்னென்னமோ ஃபாஸ்டிங் போடுறேன், முட்டி போட்டு ஜோம் பண்ணுறேன், ஸ்பெஷல் மீட்டிங்கு, கன்வென்ஷன் என்னென்னமோ நடத்தினேன் பாஸ்டர். சபையில் வளர்ச்சியே இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. ஆனால் 10 வருடம் கழித்து ஒரே ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அந்த அம்மா திடீர்னு யார் எதிர்பாராத நேரத்தில் பயங்கர பிரச்சனை பண்ணினார்கள் சபையில். பெரிய சண்டையை உருவாக்கி பாஸ்டரை பற்றி எல்லார் இடத்துலையும் போய் கெட்ட பேரை அவர்கள் எல்லார் இடத்துலையும் அவரை பற்றி தவறாக சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி பின்பு சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. சபையை விட்டும் போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரகலை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னார், அந்த அம்மா எந்த வாரம் சர்ச்சை விட்டு போனாங்களோ அடுத்த வாரம் 10 பேர் புதுசாக வந்துட்டான் பாஸ்டர். அது நடந்து நான் இதை பொய்யா சொல்லலை, நடந்து 2 வருஷத்தில் 60 பேராக இருந்த சபை இப்போ 300 பேராக இருக்கிறது. 300 பேர். அது வளர்ந்து கொண்டே இருக்கு அந்த சபை. அது இது 10 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்மா போதும், எல்லாருடைய ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆள் போதும். நான் சொல்லுவேன், அப்படி இருக்கக்கூடாது. சபைனா ஒருமித்த கருத்து, ஒன்றாய் ஒற்றுமையாய் ஐக்கியத்தோடு இருந்து பாருங்க. நான் சொல்லுவேன், அங்கே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். கர்த்தர் நம்மோடு 7 வாரம் பேசியிருக்கிறார். 7th week. தேவன் நம்மேல் அன்புள்ளவர். நாம் ஒவ்வொருவரும் இந்த 2016ஆம் ஆண்டில் ஒரு பெரிய விரிவாக்கத்துக்கு நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவரே இன்றைக்கு அந்த விரிவாக்கத்தை தரும் வல்லமையை எனக்கு தாரும் ஐயா. Help me to experience the power of expansion in my life. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த விரிவாக்கத்தை உண்டாக்குற வல்லமையை நான் அனுபவிக்க எனக்கு ஒரு கிருபையை தாரும். Let's all stand up in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். Hallelujah. 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 There are 4 ways God displays his power for expansion. நாம் விரிவாக்கம் அடையும்படிக்கு தேவன் தம்முடைய வல்லமையை 4 வழிகளிலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். I hope and pray the Holy Spirit spoke to you. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசி இருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். Number 1. முதலாவது the power of foundation. அஸ்திபாரத்தினுடைய வல்லமை. Power of foundation. அஸ்திபாரத்தினுடைய வல்லமை. The power of favor. இரண்டாவது நமக்கு கிடைக்கிற நற்பெயரினால் உண்டாகிற வல்லமை. Power of favor, அன்பு, தயவு. அன்பினால் தயவினாலே கிடைக்கிற வல்லமை. The power of fame. அந்த நற்பெயரினால் கிடைக்கிற வல்லமை. The power of fame. அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல புகழினால பேரினால் வருகிற வல்லமை. The power of fellowship. நாம் வைக்கிற ஐக்கியத்தின் மூலமாக நமக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் கிடைக்கிற வல்லமை. Lord, give me this power. ஆண்டவராய் இயேசுவே எனக்கு அந்த வல்லமையை தாரும். I want to experience that power in my life. இந்த வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்னைக்கு? ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அந்த யாபேஸ் ஜெபித்தது போல தேவனே என்னை ஆசீர்வதியும். என் எல்லையை பெரிதாக்கும் ஐயா. இது என்னுடைய சுய முயற்சியினால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய பங்கை நான் செய்கிறேன். எனக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆனால் உம்முடைய கரம் என் மேல் இறங்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமையினால் இன்றைக்கு நிரப்பும். இன்றைக்கு என்னை ஒரு விரிவாக்கத்துக்கு நேராக என்னை எடுத்து செல்லும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற நேரத்திலே தேவனுடைய தயவு நம்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சிலரை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய அஸ்திபாரங்களை குறித்து நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய மறைந்த அஸ்திபாரங்களை குறித்து சோர்ந்து போகாதே. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அது வரைக்கும் அவர் பலத்த கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Some of you can be saying, Lord, I waited for many years, but there is no fruit. ஆண்டவரே, எத்தனையோ காலம் நான் காத்திருந்தேன், ஆனால் கிடைக்க வேண்டிய எந்த கனியும் அதிலே கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். I don't see an expansion. எந்த விதமான விரிவாக்கத்தை நான் காணவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். I don't see a blossoming. என்னுடைய வாழ்க்கையில எந்த செழிப்பும், அங்கே அந்த பூக்கிற அனுபவம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். God is telling you, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், I have a set time. அதற்காக குறிக்கப்பட்ட காலத்தை நான் வைத்திருக்கிறேன். And when the day comes, அந்த நேரம் வருகிற பொழுது, you will no longer be in the prison cell. நீ அங்கே சிறைச்சாலையிலே இருக்க போகிறது இல்லை. You will stand on the highest places of the earth. நான் உனக்காக வைத்திருக்கிற பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்திலே நீ நிற்பாய். Hallelujah. Hallelujah. When you least expected it, நீ அந்த எதிர்பாராத அந்த சமயத்திலே நான் கிரியை நடப்பிப்பேன். I will lift you up. நான் உன்னை உயர்த்துவேன். 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 Hallelujah. 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 The power of favor. ஆண்டவருடைய கண்கள்ல கிடைக்கிற அந்த தயவு. Power of favor. தயவு. Power of favor. தயவினுடைய வல்லமை. Lord, I am not worthy. ஆண்டவரே, அதற்கு உகந்தவன் அல்ல, அதற்கு தகுதியானவன் அல்ல ஆண்டவரே. But I believe in your promise. ஆண்டவரே, உம்முடைய அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். I claim your favor on me. ஆண்டவரே, உம்முடைய தயவு என் மேல் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஹalleluya. ஒரு சிலர் மேல் தேவனுடைய தயவு இறங்கி வர போகிறது. Yes Lord. Oh hallelujah. Hallelujah. ஜனங்களுடைய அன்பு, அவர்களுடைய நேசம், அவருடைய கரிசனை, அவருடைய கண்கள் திடீரென்று உங்கள் பக்கம் திரும்பும். எதிர்பாராத மக்கள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். உங்கள் மேல் பிரியம் வைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய வேலை பிடித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். உன்னுடைய காரியம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு சிலர் இங்க ரிஜெக்ஷனோட உட்கார்ந்திருக்கலாம். பாஸ்டர், நான் பல முறை எழுதினேன் பாஸ்டர், என்னை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க, எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க பாஸ்டர். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னுடைய தயவின் வல்லமையை நான் இறக்கும் பொழுது உன்னை வேண்டான்னு சொன்னவன்
நீ வாமா, நீ தான் எனக்கு வேண்டும். என்னமோ தெரியல, உன்னை விட முடியல எனக்கு. உனக்கு தான் இந்த வேலை, உனக்கு இந்த பதவியை நான் தர்றேன், இந்த ஆர்டர் நான் தர்றேன். I will give you this order என்று சொல்வார்கள் பாருங்க. கர்த்தர் திடீர் என்று கிரியை செய்வார். ஏனென்றால் நம்ம தயவு பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த தயவு நம்ம மேல் இறங்கி வருகிறது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, பாஸ்டர் எப்படிதான் என் மேல பிரிய வைக்கிறாங்கன்னே தெரியல, எப்படிதான் என்னை திருப்ப கூப்பிடுறாங்கன்னே தெரியல. அது ஒரு தயவு. அந்த தயவு. அகாஸ்வேரு ராஜா ஒரு காயப்பட்ட மனுஷன். அவன் ரொம்ப மன நொந்து போன ஒரு மனுஷன். உடைஞ்சு போன வாழ்க்கை அவனுக்கு. அவன் எஸ்தர் மேல் பிரியம் வைத்தான். அந்த அன்பு அவளை உயர்த்தி விட்டது. கர்த்தர் அப்படி கிரியை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் கிரியை செய்வார். The power of fame. உன் நற்பெயரினாலே கிடைக்கிற அந்த வல்லமை. God will help to enlarge the fragrance. உன்னுடைய நற்பெயருடைய அந்த கீர்த்தி நறுமணமாய் பரவும்படி கர்த்தர் செய்வார். நான் மோசேயை நினைத்து பார்க்கிறேன். A man who spoiled his name with one mistake. அந்த ஒரு சிறிய தவறை அவன் செய்ததனாலே அந்த மோசேயுடைய நல்ல பெயர் ஒரு நாள் கெட்டு போனது. But he met God in this mountain. ஆனால் அவன் அந்த மலையிலே தேவனை சந்திக்கிறான். The same man without a change of name comes back to the same people and God made him acceptable. ஆண்டவராகிய தேவன் அவனுடைய பெயரை மாற்றவில்லை. ஆனால் அவன் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் தலைவனாய் அவனை ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். That is fame, the power of fame. அதுதான் அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமை. And God gives that power of fame. ஆண்டவராகிய தேவன் அந்த நல்ல பெயருக்குள்ள வல்லமை இன்றைக்கு நமக்கு தருகிறார். The power of fellowship. The power of fellowship. ஐக்கியத்தினுடைய வல்லமை. I will be in fellowship with God. நான் தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருப்பேன். I will maintain fellowship in my family. நான் என் குடும்பத்தோடு கூட நல்ல ஐக்கியம் பாராட்டுவேன். I will maintain fellowship in the church of God. தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சபையிலே நல்ல ஐக்கியம் உள்ளவனாக நான் இருப்பேன். And when you do that, நான் அப்படி செய்கிற பொழுது expansion will come. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாகிறது. Expansion will come. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் வரும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. அந்த வல்லமை இப்பொழுது நாங்கள் அனுபவிக்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இந்த வேளையில இறங்கட்டும். கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும். யாபேசை ஆசீர்வதித்தவரே, இப்பொழுது ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். அவருடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். இந்த 7 வாரம் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். அந்த வசனம் ஒன்றும் தரையிலே விழக்கூடாது. அது அப்படியே எழுத்தின் பிரகாரமாய் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் கர்த்தாவே. நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. அற்புதமாய் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. அதை விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு அங்கீகரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. Thank you Lord. 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 நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தை நீர் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. நீர் செய்த ஆசீர்வதி உம்முடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.